ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மங்கையர் கைவண்ணம். நம்ம இப்போ இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கன் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, சிக்கன் எடுத்திருக்கேன். ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு மஞ்சத்தூள். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் சூடேறிச்சு. இப்போ சோம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வர வரையும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. தக்காளி சேர்த்து கிளறிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட சிக்கன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு மூடி தட்டு போட்டு மூடிடலாம். மிதமான தீயில் வச்சா சீக்கிரம் சிக்கன் குக் ஆகிடும். சிக்கன் எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். சிக்கன் கொஞ்சம் வெந்திருக்கு. நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். உப்பு முன்னாடியே சேர்த்துட்டா சிக்கன் வேகிறதுக்கு லேட் ஆகும். ஹாஃப் பாயில் வெந்ததுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்கணும். கல் உப்பு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கல் உப்பு சேர்த்து கிளறி விட்டாச்சு. திரும்ப மூடி வச்சிடலாம் தட்டு போட்டு. நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள்லாம் போட்டால் தான் சிக்கன் நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் அவ்வளோ சீக்கிரம் வேகாது. சிக்கன் நல்லா 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் தான் மிளகாத்தூள் சேர்க்கணும்.
இப்போ நமக்கு சிக்கன் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போது 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் தனியா தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்து கிளறிக்கலாம். திரும்ப சிம்மிலே வச்சு மூடி வச்சிடலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போய் சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.